நல்லா புரிஞ்சுக்கங்க. காதலுங்கிறது ஒரு போதை. காதலிச்சு பாரு, பர்ஸ்ல பேலன்ஸ் நிக்காது, செல்லுல ரீசார்ஜ் நிக்காது, சரி, கால் தரையிலேயே நிக்காது. ஆனா அவன் மட்டும் நடுத்தரவுல நிப்பான். இங்க பாருங்க, எங்கடி ஓனரை காணோம்? சாம்பார் வைக்க முருங்கைக்காய் பறிக்கிறேன்னு மரத்துல ஏறி காலு முறிஞ்சு போய் படுத்து கிடக்கான். ஐயோ, அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்ன, வீட்டுல முருங்கைக்காய் இருந்துச்சு, அதை போட்டு சாம்பார் வச்சிட்டேன். கோந்தானி, அப்புறம் எதுக்குடி அவன மரத்துல ஏற சொன்ன? நான் எங்க என்னடி தூங்கலையா? ஏண்டா தூங்கலைன்னா தூங்க வைக்க போறியா? சரி, சாப்பிட்டியா? ஏண்டா சாப்பிடலைன்னா சாப்பிட வைக்க போறியா? ஓ, குளிச்சிட்டியா? ஏண்டா ஓனர் பொண்டாட்டி, செவுரெல்லாம் ஒரே கிராக்கா இருக்கு, கொத்தனார கூட்டிட்டு வந்து பூசண்டி. அது இருந்தா உனக்கு என்னடா? பண்ணையில ஒரு கிராக் இருந்தா போதுண்டி. முருகன், எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? 19 20? கேக்குறேன். 19 கிடையாது, 20 கிடையாது. எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்வீங்களா? அண்ணா, என் வீட்டுக்காரர் வருவாரு, 2 துணி சோப் மட்டும் கொடுத்து அனுப்பிருங்க, நான் வந்து காசு தரேன். கொடுத்து அனுப்பிடுறேம்மா. நீ எங்க 100 நாள் வேலைக்கு போறியா? ஆமா, நான் 100 நாள் வேலைக்கு தான் போறேன். நீ 100 நாள் வேலைக்கு போயிட்டா வீட்டு வேலை யாருமா செய்யுது? அண்ணா, வீட்டு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் என் புருஷன்ட்ட விட்டுட்டேன். அது என்னமோ கரெக்டு தான். குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கான்னு கேக்குறாங்க, ஒல்லியா இருந்தா சுகர் இருக்கான்னு கேக்குறாங்க, கத்தி பேசினா பிரஷர் இருக்கான்னு கேக்குறாங்க. சரி, எதுவும் பேசாம அமைதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏன் ஏதோ பிரச்சனையான்னு கேக்குறாங்க. என்னத்த சொல்ல? சித்தப்பா, எங்க வீட்ல ஒரு பூனை இருக்கு, அது பேசும் தெரியுமா? என்னம்மா சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. ஆமா சித்தப்பா, அது பேரை அதுவே சொல்லும். சூப்பர்மா. அது பேர் என்ன? மியாவ். ஐயனார் கோயிலுக்கு போய் குதிரை வாளுல சீட்டு எழுதி கட்டுடா, இவளுக்கு சீக்கிரம் சீக்கு வரணும்னு. ஏன் புள்ள, என்னை சிரிக்க வச்சிட்டுனா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். நான்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு போகல. செம காமெடி, செம காமெடி. உங்க அம்மா வீட்டுக்கு போ. உடம்பு இளைக்கணும்னா ராத்திரி சப்பாத்தி சாப்பிடு. சோறு சாப்பிடறதுக்கு முன்னாடியாங்க, சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறமாங்க? ஏண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷன் போட்டோவை எங்கேயுமே வந்துட்டு சேர்த்துக்காம அவங்களோட குழந்தைங்க போட்டோவை மட்டும் வச்சுக்கிறாங்க? நல்ல கொஸ்டின். நீ நோட் பண்ணி பார்த்தேன்னு வையேன், எல்லா கம்பெனிலயும் அவங்க ப்ராடக்ட் தான் ப்ரமோட் பண்ணுவாங்களே தவிர அந்த ப்ராடக்ட தயாரிச்ச மெஷினை கண்டுக்க மாட்டாங்க. பிரிக்க முடியாதது என்னவோ பொய்யையும் புருஷனையும், பிரிய கூடாதது குடும்பத்தையும் குழந்தைகளையும், சேர்ந்தே இருப்பது சரக்கும் ஃப்ரெண்ட்ஸும், சேராதிருப்பது சொந்தமும் பந்தமும். சொல்லக்கூடாதது இன்னைக்கு மட்டும் குடிங்க, சொல்லக்கூடியது இன்னைக்காவது குடிக்காம வாங்க. பார்க்க கூடாதது ஒயின் ஷாப்ப, பார்த்து ரசிப்பது குழந்தையோட சிரிப்ப. நாடகம் என்பது இனிமே குடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றது. பொய்க்கு நீங்க, உண்மைக்கு நான், அடிக்கு நான், வலிக்கு நீ. அம்மா, ஏண்டி, அது உள்ள காசு கடக்கட்டுமே விட மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அதை நோண்டி 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 எடுத்துக்கிட்டே இருக்க. அதுக்கு காசே அது உள்ள போடாம இருக்க வேண்டியதானே? என்னங்க, இப்ப காசு தேவைப்படுதுங்க. தேவைப்படுதுன்னா நீ வச்சிருக்க காசை செலவு பண்ண வேண்டியதானே? அது உள்ள இருந்து எல்லாத்தையும் நோண்டி நோண்டி எடுத்துட்டு என்னங்க உண்டியில சும்மா இருக்க கூடாது, அதாவது பாக்கெட்ல இருக்கிறத போடுங்கன்னு சொல்ல வேண்டியது, நான் போட வேண்டியது, நான் போனதுக்கு அப்புறம் நீ நோண்டி எடுக்க வேண்டியது. இதே வேலையா போச்சு உனக்கு. சரி சரி, கத்தாதீங்க. இப்ப உண்டியல் காலியா இருக்கு, உங்க பாக்கெட்ல இருக்கிறத போடுங்க. ஏங்க, கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன், உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த, என்னோட வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா, குழந்தை எத்தனை வாட்டி அழுகுது? 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி. வளர்ற புள்ளல அப்படிதான் இருக்கும். நைட்ல எத்தனை வாட்டி எந்திக்குது? படுத்தா ஒரு வாட்டி, முடிச்சா ஒரு வாட்டி, கடவுள ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி. இது எல்லாமே நார்மல் தான்மா. ஹலோ, வணக்கம் மேடம். நான் உங்க ஸ்டூடெண்டோட பேரண்ட் பேசுறேன். சொல்லுங்க சார். ஏன் மேடம் ஸ்டூடெண்ட்டுக்கு தப்பு தப்பா சொல்லி தரீங்க? அப்படி என்ன சார் தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்? 55 இங்கிலீஷ்ல எப்படி மேடம் சொல்றீங்க? 55. 44 எப்படி மேடம் சொல்றீங்க? 44. 22? 22. அப்ப 11 ஒண்டி ஒண்ணுன்னு தானே மேடம் சொல்லணும். யோ, தப்பா சொல்லி கொடுத்துட்டு இந்தம்மா நம்மள வை. பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிக்கிட்டேன். எங்க ஊர்ல மழையே இல்லைங்க.
அப்புறம் என்ன செஞ்சீங்க? 2 கழுதையில் கல்யாணம் பண்ணி வச்சோம், ஊருக்குள்ள வெள்ளமே வந்துச்சு. ஐயோ அப்புறம் என்ன செஞ்சீங்க? டைவர்ஸ் பண்ணி வச்சோம், வெள்ளம் போயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. எஸ்கியூஸ் மீ. எஸ், மேடம், பிராண்டி அடிச்சா சளி போயிருமா? நிச்சயம் போயிடும். கண்டிப்பா போயிருமா? கண்டிப்பா போயிடும். எப்படி மேடம் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? யோ, இந்த குடினால மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேலை போச்சு, சொத்து போச்சு, குடும்பம், பிள்ளை, குட்டி எல்லாம் போச்சு. இவ்வளவும் போகும்போது இது நோண்டு சளி போகாதா?